இந்திய பெருங்கடலின் சீனாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்த ஒரு நிகழ்வு நடந்தது. அதற்கு காரணம் இந்தியாவின் அதிரடி நடவடிக்கை. சீனா நீண்ட நாட்களாக இலங்கையை கடன்களில் மூழ்கடித்து அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்தது. இதையே உலகம் கடன் வலை என்று சொல்கிறது. ஆனால் அதே நேரம் இந்தியா எந்த நிபந்தனையும் இல்லாமல் உண்மையான அயல் நட்புடன் முதலில் கை கொடுத்த நாடு. இலங்கை சரிந்த அந்த சமயத்தில் இந்தியா ஒரு சின்ன உதவி செய்யவில்லை, மாறாக பெரியோரு உதவி, நேரடியாக $4 பில்லியன் அளவிலான பெரும் நிவாரணம் கொடுத்தது. உணவு, மருந்து, எரிபொருள், அவசர கடன் எது வேண்டுமோ அனைத்தையும் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள், வாங்க இருக்கட்டும் என்ற மனதோடு இந்தியா கூப்பிட்டது. IMF-உடன் ஒப்பந்தம் நடக்க முதலில் ரிஸ்க் எடுத்தது யார் தெரியுமா? இந்தியா தான். கண்ணை மூடி இலங்கைக்கு ஆதரவு என்ற கையெழுத்திட்ட நாடு இந்தியா. சீனா தாமதமாகியது, சந்தேகப்பட்டது, விவாதம் நடத்தியது. ஆனால் இந்தியாவின் ஆதரவு காரணமாகவே IMF வழி திறந்தது. இலங்கை மக்களின் நெருக்கடியை அரசியல் கணக்கிடாத நாடு இந்தியா தான் என்பதை மீண்டும் நிரூபித்தது. இதற்கிடையில் சீனா ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை முழுமையாக கைப்பற்றியிருந்தது. அது மூலதனம் இல்லை, முழு கட்டுப்பாடாக மாறியிருந்தது. ஆனால் இந்தியாவின் பதில் திருகோணமலை எண்ணெய் திட்டத்தை நவீனமயமாக்கி இலங்கையின் எரிசக்தி பாதுகாப்பை மீண்டும் பலப்படுத்தியது. சீனாவின் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல் திட்டம் இந்தியாவை சுற்றி வளைத்திடும் திட்டம். ஆனால் இந்தியா அதை நேரடியாக தடுத்து நிறுத்தியது. இதனால் இந்தியாவின் செல்வாக்கு இலங்கையிலோடு மட்டுமில்லை, முழு இந்திய பெருங்கடலிலுமே அதிகரித்தது. இது எல்லாம் ஒரு சாதாரண முடிவு இல்லை. மோடி அரசின் அதிரடி மற்றும் தைரியமான வெளிநாட்டு கொள்கையின் விளைவு. இந்தியா நெருக்கடியில் அயல் நாட்டை காப்பாற்றியது. அதுதான் ஒரு உண்மையான சூப்பர் பவர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க. அதே போல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இப்படியான தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. உண்மையிலே சூப்பர் பவர் என்றால் இந்தியா. எந்த நேரத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் இலங்கை கைவிடாத ஒரு நண்பன் என்றால் இந்தியா. இந்தியா. நன்றி இந்திய மக்களே, நன்றி இந்திய அதிபர் அவர்களே, மோடி அவர்களே.